எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படம் 25 வீக்ஸ் ஆனப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு அப்போ எல்லாரும் சேர்ந்து போவோம். திருச்சி போயிருந்தோம், கோயம்புத்தூர் போயிருந்தோம், திருநெல்வேலி போயிருந்தோம், கரூர் போயிருந்தோம், பாண்டிச்சேரி போயிருந்தோம். முதல்ல அங்கே தியேட்டர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் இப்படி நிற்கிறோம். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு என் கன்னத்தை கடிச்சிடுச்சு. அப்புறம் நான் ஓன்னு கத்துட்டு, என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு டாக்டர் வச்சிருப்பாரு. உடனே எம்ஜிஆர் சொன்னாரு, சருவுக்கு என்னமோ பல்லு விழுந்துருச்சு, என்னமோ கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு மெதுவாக தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அழ ஆரம்பிச்ச உடனே எம்என் நம்பியார் வந்திருந்தாரு. ஐயோ, அந்த பொண்ணு என்னையாவது கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, பொண்ணை கூப்பிடுங்க, என்ன கடிக்கிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஏன் இப்படி சொன்னாருன்னா, நான் சிரிக்கிட்டோம், இந்த வழியை மறக்கட்டும்னு சொல்லிட்டு எம்என் நம்பியார் சொன்னாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்ததானே, அது ஒரு குற்றமா? இந்த உலகத்துல இதுதான் நியாயம் நடக்குது.